சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மணிமாறா, என்ன நடந்தது? நடக்க கூடாதது நடந்து விட்டது. அப்படி என்னதான் நடந்தது? செழியன் இருங்கோவேலின் சிறையிலிருந்து விடுபட்டு சோழ நாட்டிற்குள் வந்து விட்டான். மணிமாறா, இது உனக்கு நிச்சயமாக தெரியுமா? தெரியும். எப்படி? சோழ நாட்டிற்கே நேரில் சென்று அவனை சந்தித்து விட்டு வந்த ஒருவர் சொல்லும் போது கேட்டேன். யார் அவர்? அறிவுடை நம்பி. ஓ, தந்தையே அங்கு சென்று பார்த்துவிட்டு இங்கு வந்து சொன்னாரா? சரி, யாரிடம் சொன்னார்? மன்னரிடம் சொல்லிவிட்டு மன்னரின் ஆணைப்படி இளவரசரிடமும் வந்து சொன்னார். ஏனென்றால் இவர் சோழ நாட்டு மன்னன் மகளை மணக்கப் போகின்றவராயிற்றே. அண்ணா, அதை பற்றியெல்லாம் நமக்கென்ன? மாமன்னர் இளவரசரிடம் அதை சொல்லும்படி சொன்னார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான். இளவரசரும் செழியனும் இளம் வயது நண்பர்கள், ஒன்றாக ஆயுத பயிற்சி பெற்றவர்கள். நண்பன் விடுவிக்கப்பட்டான் என்று அறிந்தால் இளவரசர் மகிழ்வார் என்பதற்காக சொல்லி அனுப்பியிருப்பார். அப்படியே இருந்தாலும் அது முதலில் சொல்லப்பட வேண்டியது எனக்குத்தான் கருங்குழலி. செழியனை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு படையுடன் என்னை அனுப்பி வைத்தார் மாமன்னர். செழியனை பற்றிய விவரங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே சோழ நாட்டிலேயே என்னை இருக்கும்படி சொல்லிவிட்டு வந்தார். இப்பொழுது இதில் சம்பந்தப்பட்டவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதையே மறந்துவிட்டவர்கள் போலல்லவா நடந்து கொள்கிறார்கள். அப்படியே பார்த்தாலும் அதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறதே. செழியனை மீட்க படையோடு புறப்பட்ட நீங்கள் அங்கு போகவில்லையே. ஏதோ ஒரு மடல் வந்ததென்று பாதையை மாற்றிக்கொண்டு சோழ நாட்டிற்கு சென்று விட்டீர்களே. செழியனை பற்றிய செய்தியை தெரிந்து கொண்டு வரவேண்டும் என்று அங்கு விட்டுவிட்டு வந்தால் அதை அறிந்து கொள்ளாமலேயே செழியன் அங்கு வந்து சேர்வதற்கு முன்பே நீங்கள் இங்கு வந்து விட்டீர்களே. கருங்குழலி, எந்த நேரத்தில் எதை பேசுவதென்றே உனக்கு தெரியாதா? இப்போது இந்த பேச்செல்லாம் அவசியம்தானா? சற்று பேசாமல் இரு. எவன் மறுபடியும் வரக்கூடாது என்று நினைத்தாயோ அவன் தப்பித்து இப்போது வந்துவிட்டான். சோழ நாட்டிற்கு வந்துவிட்ட அவன் எப்படியும் பாண்டிய நாட்டிற்கு வரத்தான் போகிறான். இப்பொழுது நாம் இதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றித்தான் யோசிக்க வேண்டும். நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. சிறையில் அடைக்கப்பட்ட செழியன் அப்படியே கிடந்து மடிந்து போயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதற்காகத்தான் அண்ணன் மணிமாறன் அவரை மீட்கப் போவதாக போக்கு காட்டி அங்கு போகாமலேயே வந்துவிட்டாரா? இல்லை கருங்குழலி, இல்லை. நானாக அப்படி செய்யவில்லை. அந்த நேரத்தில் செழியனிடமிருந்து வந்த மடல்தான் அப்படி செய்யும்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தியது. செழியன் அங்கு இருங்கோவேலின் தங்கை தாமரையை மணந்து கொண்டு அங்கேயே இருந்துவிடப் போவதாக எழுதியிருந்தான். அப்படி அவன் அங்கேயே இருந்திருந்தான் இங்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காத. ஏன் இந்த அளவிற்கு அவரை புறக்கணிக்கிறீர்கள்? அவர் இங்கு வரவே கூடாது என்று ஏன் நினைக்கிறீர்கள்? இதுதானே அவருடைய ஊர். அமைச்சர் அறிவுடை நம்பியின் மகன்தானே அவர். பாண்டிய நாட்டின் படைத்தலைவர்களில் ஒருவர் தானே அவர். அதுதான் அம்மா இப்போதுள்ள பிரச்சனை. செழியன் இல்லாததால் மன்னர் உன் அண்ணனிடம் எல்லா பொறுப்புகளையும் தந்திருந்தார். முதன்மையான படைத்தலைவன் என்ற நிலைக்கு மணிமாறன் உயர்ந்திருக்கிறார். இன்னும் சிறிது நாளில் உபதளபதி என்ற நிலைக்கு வந்து விடுவான். அத்தோடு இளவரசரோடு இப்போதுதான் நெருங்கி பழகத் தொடங்கியிருக்கிறேன். அவரும் என்னிடம் அன்பு காட்டி கடற்கொள்ளையரை அடக்கும் பணியில் என்னையும் இணைத்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் செழியன் பாண்டிய நாட்டிற்கு வந்துவிட்டால் மன்னர் அவனுக்குத்தான் முதலிடம் தருவார். எல்லாவற்றிலும் அவனுக்குத்தான் முக்கியத்துவம் அளிப்பார். உன் அண்ணன் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விடுவான். இளவரசரும் இனி எங்கு சென்றாலும் செழியனைத்தான் அழைத்துச் செல்வார். மிக எளிதாக என்னை புறக்கணித்து விடுவார். இதனால் தான் நானும் தந்தையும் செழியன் இங்கு வராமலே இருந்து விட்டால் நல்லது என்று நினைத்தோம்.
மலர்கொடி, உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அவரை பார்த்தாய் அல்லவா? இருவரும் மனம் விட்டு பேசினீர்கள் அல்லவா? என்னடி எதை கேட்டாலும் என்கிறாய்? மலர்கொடி, என்னவாயிற்று? ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும். போதும், நிறுத்தடி. எல்லாம் முன்னால் வந்த வினை. ஏன், நான் என்ன செய்து விட்டேன்? என்ன செய்தாயா? என்னை பாண்டிய இளவரசரை போய் பார்க்கும்படி தூண்டியது யார்? நீதானே? ஒரு பெண்ணான நான் வெட்கமில்லாமல் ஒரு ஆடவனை தேடிச் சென்று அவர் முன்னால் நிற்கும்படி செய்தவள் யார்? நீதானே? நான் இப்படி அவமானப்பட்டு தலை குனிந்து வரும்படி செய்தது யார்? நீதானே? போதும், நிறுத்து மலர்கொடி. இப்போது என்ன நேர்ந்து விட்டது என்று இப்படியெல்லாம் பேசுகிறாய்? பாண்டிய இளவரசர் என்கிறாய், ஓர் ஆடவன் என்கிறாய். யாரோ ஓர் ஆடவனுக்கு முன்னாலா நான் உன்னை நிற்கச் சொன்னேன்? அந்த பாண்டிய இளவரசர் யார்? உன்னை மணக்கப் போகிறவர், உன் வருங்கால கணவர். அவரை நீ மணப்பதற்கு முன்னால் ஒரு முறை தனிமையில் சந்தித்து உரையாடினால் உனக்கும் அவரை பற்றி புரியும், அவருக்கும் உன்னை பற்றி புரியும் என்பதால்தான் நீ சென்று அவரை சந்தித்து விட்டு வா என்றேன். ஏதோ சம்பந்தமில்லாத ஒருவனை நான் சந்திக்க சொன்னது போல் பேசுகிறாயே. அவர் என்னிடம் அப்படித்தானடி பேசினார். என்னை பார்த்ததால் எந்தவித மகிழ்ச்சியும் அவர் மனதில் ஏற்படவில்லை. அப்படியானால் உன்னை கண்டதும் வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டாரா? அப்படியெல்லாம் ஏதுமில்லை. மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லையே தவிர மிகுந்த மதிப்பளித்துதான் பேசினார். வாருங்கள், அமருங்கள், தாங்கள் எதற்கு இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்றெல்லாம் யாரோ சம்பந்தமில்லாத அந்நியர் ஒருவரிடம் பேசுவது போல் பேசினார். இதில் உனக்கென்ன குறை? மணந்து கொள்ள போகும் பெண்ணிடம் ஒருவர் இப்படித்தான் வாருங்கள், இருங்கள் என்றெல்லாம் பேசுவாரா? வா, இரு என்று ஒருமையில் உரிமையோடு பேச வேண்டாமா? மணந்த பிறகுதானே அப்படிப்பட்ட உரிமையெல்லாம் ஏற்படும். இப்பொழுதே எப்படி அந்த அளவிற்கு உரிமை எடுத்துக்கொண்டு பேச முடியும்? இவளும் ஒரு இளவரசி அல்லவா என்று மதித்து பேசியிருக்கிறார். அவர் பெண்களிடம் அதிகம் பேசாதவராக இருந்திருக்கலாம், கூச்ச சுபாவம் கொண்டவராக இருந்திருக்கலாம். இதற்காக நீ ஏன் வருந்த வேண்டும்? அடி போடி, நான் எதுவும் பேச முடியாமல் தவித்தது எனக்கல்லவா தெரியும். ஏன் தவிக்க வேண்டும்? நீயாக ஏதாவது பேச வேண்டியதுதானே? பேசினேனே. அவரது தாய் தந்தையரை பற்றி கேட்டேன், நாட்டை பற்றி கேட்டேன். அதற்கெல்லாம் சரியாக விடையளித்தவர் அவரை பற்றி பேசத் தொடங்கியதும் உடனே மௌனமாகிவிட்டார். அழகை பற்றி பாடும் கவிஞராமே நீங்கள் என்று கேட்டால் ஏதோ நினைவில் மூழ்கிவிட்டார். நீயும் அழகிதான் என்று என்னை பாடுவார் என்ற ஆசை சிதைந்து விட்டது. அடடா, அதற்குள் ஏன் இப்படி மனமொடிந்து போகிறாய்? ஆமை தன் உடல் முழுவதையும் தன் ஓட்டிற்குள் மறைத்துக் கொள்வது போல் சிலர் தன் மனதையும் மறைத்துக் கொள்வார்கள். அதைக் கொண்டு நாம் எதையும் தீர்மானிக்க முடியாது. எனக்கு என்னவோ ஏதேதோ சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன அது? அது நான் இங்கு வந்த பாண்டிய படைத்தலைவர் மணிமாறனோடு பழகியது அவருக்கு தெரிந்திருக்குமோ? அதனால்தான் அவர் என்னிடம் இயல்பாக பேசவில்லையோ என்று தோன்றுகிறது. என்னடி சொல்கிறாய்? அது எப்படி சாத்தியமாகும்? அவருக்கு எப்படி தெரிய முடியும்? உனக்கு அந்த மணிமாறனின் சுயரூபம் தெரியாதடி. நானே கடைசி நேரத்தில் தான் அதை அறிந்து கொண்டேன். நான் உன்னை இளவரசனோடு நிம்மதியாக வாழ விட மாட்டேன் என்று சபதம் போட்டான். அட பாவி, அவ்வளவு நஞ்சு மனம் கொண்டவனா அவன்? ஆனாலும் இப்போது நீ அதை நினைத்து குழப்பிக் கொள்ளாதே. அந்த விஷயம் அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் இங்கு வந்திருக்கவே மாட்டார். இந்த நிச்சயம் நடந்திருக்காது. நீயாக எதையாவது பேசி அதை வெளிப்படுத்திக் கொள்ளாதே. எப்படியோ என்னை வளர்த்து ஆளாக்கிய மாமன்னரின் கௌரவத்திற்காக, அவரின் மகிழ்ச்சிக்காக நான் இதை ஏற்றுக்கொண்டேன். இளவரசர் என்னை மனமாற ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் நான் அதில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருப்பேன். அப்படி சொல் மலர்கொடி. இதுதான் ஒரு தமிழ் பெண்ணின் பண்புக்கு அடையாளம்.
என்ன கருங்குழலி, இப்போது அந்த மகேந்திரன் உன் விஷயத்தில் தலையிடுவதில்லையே? தந்தையாரும் நானும் சென்று அவன் தந்தையிடம் சொல்லி அவர்களை மிரட்டிவிட்டு வந்தது முதல் அவன் என் பக்கமே வருவதில்லை. கோழைகள்! இவர்களெல்லாம் எப்படி தங்களை வீரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ? ஒரு பெண்ணின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டு தனக்கு தேவையானதை பயமுறுத்தி பறிக்கும் வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ச்சே, வெட்கக்கேடு. மகேந்திரா, என்ன இது? ஏன் இப்படி தனியாக பேசுகிறாய்? நான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறேன், உனக்கென்ன? உன் வேலையை பார்த்துக் கொண்டு செல். தனியாக பேசிக் கொண்டிருப்பதற்கு நீ என்ன பைத்தியமா? ஆம், பைத்தியம்தான். உனக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரே மன்னர் என்ற பைத்தியம். மகேந்திரா, என்ன சொல்கிறாய்? நான் ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறேன், நீ போ. சற்று முன்னால் கோழை என்று சொன்னாய், அது என்னை குறிப்பிட்டுதானே சொன்னாய்? தைரியம் இருந்தால் என் முகத்துக்கு நேராக சொல்லிப்பார். எனக்கு என்ன பயம்? நான் சொல்வது உண்மைதானே. எனக்கு கிடைக்க வேண்டிய படைத்தலைமை பொறுப்பை நான் செய்த தவறை சுட்டிக்காட்டி ஒரு பணிப்பெண்ணை முன்னால் நிறுத்தி உன் தங்கையும் தந்தையும் என்னை மிரட்டித்தானே பறித்துச் சென்றார்கள். இதையெல்லாம் ஒரு பெண்ணின் பின்னால் நின்று கொண்டுதானே செய்தீர்கள். அப்படி இருக்கும்போது நீ ஒரு பெண்ணின் பின்னால் நின்ற கோழைதானே. சரி, அது போகட்டும். என்னிடமிருந்து அந்த பதவியை பறித்துச் சென்றாயே, அதையாவது உருப்படியாக செய்தாயா? சிறியனை மீட்டு வருகிறேன் என்று சென்று அந்த காரியத்தை செய்யாமல் அல்லவா வந்தாய்? அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னால் வீரன் என்று ஏற்றுக்கொள்ள முடியும்? மகேந்திரா, போதும், நிறுத்து மகேந்திரா. என் அண்ணனை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? நீ உத்தமனாக இருந்திருந்தால் நாங்கள் ஏன் அப்படி செய்ய போகிறோம்? ஒரு விதத்தில் என் அண்ணன் உனக்கு நல்லதைத்தான் செய்திருக்கிறார். அதை முதலில் தெரிந்து கொள். என்ன பார்க்கிறாய்? உன்னை அனுப்பியிருந்தால் சென்ற இடத்தில் நீ ஒழுக்கமாகவா இருந்திருப்பாய்? எப்படியும் உன் வேலையை காட்டியிருப்பாய். பிறகென்ன? அங்கு உன் மானம் மட்டுமல்ல, பாண்டிய நாட்டின் மானமும் சேர்ந்து போயிருக்குமே. என்ன பிரச்சனை இங்கே? ஏன் உங்களுக்குள் சத்தமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசே. செழியனை ஏன் மீட்டு வரவில்லை என்று ஏளனமாக பேசினான் மகேந்திரன். அதனால்தான் அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்தேன் நான். இங்கே பாருங்கள், நாம் அனைவரும் ஒரு வயதொத்தவர்கள். இளம் வயதிலிருந்தே ஒன்றாக விளையாடி வளர்ந்தவர்கள். நமக்குள் சண்டையிட்டுக் கொள்வது அவ்வளவு நல்லதல்ல. ஒற்றுமையாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இளவரசி, இளவரசி, என்ன நடந்தது? ஒன்றுமில்லை. இளவரசி, தங்கள் கண்களிலே கண்ணீரை பார்க்கும்போது என் மனம் பதறுகிறது. அதை எதனால் என்று என்னிடம் சொல்லக்கூடாதா? அண்ணன், அண்ணன். அவருக்கு என்ன? அவர் நலமாகத்தானே இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு கூட அவர் அமைச்சரிடம் பேசிக்கொண்டு செல்வதை பார்த்தேனே. அவருக்கு என்ன? நலமாகத்தான் இருக்கிறார். பிறகென்ன? அவர் என்னை அடித்து விட்டார். என்னம்மா சொல்கிறீர்கள்? இதுவரை தங்கள் அண்ணன் தங்களை அடித்ததே இல்லையே. அதிலும் இப்பொழுது தாங்கள் அண்ணியை பிறந்த சோகத்தில் இருக்கிறீர்கள் என்று மிகுந்த அனுதாபத்தோடு அன்பு காட்டுகிறாரே. இப்பொழுது என்ன சொன்னாய்? இன்னொரு முறை சொல். மிகுந்த அனுதாபத்தோடு அன்பு காட்டுகிறார் என்று சொன்னேன். அதில் ஒரு திருத்தம். இப்போது அண்ணனுக்கு என்னிடம் அனுதாபம் மட்டும்தான் இருக்கிறது, அன்பு இல்லை. அப்படி சொல்லாதீர்கள் இளவரசி.
சின்னஞ்சிறு வயது முதல் தங்களை வளர்த்து ஆளாக்கியவருக்கு தங்களிடம் எப்படி அன்பில்லாமல் போய்விடும்? அன்றும் இன்றும் என்றும் தங்களிடம் அன்பு கொண்டவர் மன்னர். இன்று ஏதோ ஒரு விவகாரம் ஏற்பட்டதால் தங்களை அடித்து விட்டார் என்பதற்காக அன்பே இல்லை என்று அர்த்தமாகிவிடுமா? அது மட்டுமல்ல, இன்னும் என்ன? யாரிடம் அதிகம் அன்பு கொண்டிருக்கிறோமோ அவரிடம்தான் அதிகமாக கோபமும் வரும். இவர்கள் கூட நம் நிலையை புரிந்து கொள்ளவில்லையே என்பதால் ஏற்பட்ட ஆதங்கம்தான் அது. அவர்களுக்கு நம்மிடம் உள்ள உரிமையால் ஏற்படும் நிலை அது. நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் அமைதி அடையாதடி. என் அண்ணி மட்டும் இங்கு இருந்திருந்தால் இப்படி அவர் என்னை கை நீட்டி அடித்திருக்க முடியுமா? அதை அறிந்த மறுகணமே ஆவேசத்தோட கேள்வி கேட்க அவரை தேடிக்கொண்டு சென்றிருக்க மாட்டாரா? இப்போது என்னை அடித்தால் கேள்வி கேட்க யாருமில்லை என்பதால் தானே இப்படி செய்து விட்டார். அடடா, அண்ணன் ஏதோ கோபத்தில் ஒரு அடி அடித்து விட்டார் என்பதற்காக ஏன் இப்படி சிந்திக்கிறீர்கள்? தங்களை அடிப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லையா? இல்லை, அடித்து விட்டால் அவருக்கு உங்கள் மேல் அன்பே இல்லாமல் போய்விட்டது என்று பொருளாகிவிடுமா? அடிக்கிற கைதான் அணைக்கும் என்று நீங்கள் கேட்டதில்லையா? அண்ணியாரின் மரணத்திற்கு அண்ணன் தான் காரணம் என்று நான் அவரை குற்றம் சாட்டினேன். அதற்காக என்னை அடித்தார். அதில் ஒரு பொருள் இருந்தது. ஆனால் இம்முறை யாரோ ஒருத்திக்காக என்னை அடித்து விட்டாரே, அதைத்தான் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அடி இளவரசி, இதற்கு மேலும் தங்களை எப்படி சமாதானப்படுத்துவது என்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை அவர் உங்களை இப்படி அடிக்க நேர்ந்த காரணத்தை தெரிந்து கொண்டால் அதை பற்றி யோசித்து ஏதாவது சொல்ல முடியும். சொல்லுங்கள், எதற்காக அவர் உங்களை இப்படி அடித்தார்? ஒன்றுமில்லாமல் அவர் இன்று இப்படி செய்தார் என்றார், நிச்சயம் அந்த அளவிற்கு ஏதோ ஒரு விவகாரம் இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி உங்களுக்குள் ஏதாவது விவாதம் ஏற்பட்டு இருக்க வேண்டுமே. விவாதம் முற்றிப்போய்தானே சற்றும் எதிர்பாராத முறையில் இப்படி செய்திருப்பார். அப்படித்தானே? வேண்டாம், அதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்காதே. சரி, உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் சொல்ல வேண்டாம். என்னிடமாவது அதை சொன்னால் உங்கள் மனம் மாறுமே என்பதற்காகத்தான் கேட்டேன். இருப்பினும் எப்படி இருந்தாலும் உடன் பிறந்த பாசத்திற்கு உதாரணமாக விளங்குபவர் உங்கள் அண்ணன், எங்கள் மன்னர். அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நான் வருகிறேன். புலவரே, வாருங்கள் வாருங்கள். என் பொருட்டு தாங்கள் எழ வேண்டுமா? நான் உங்களை எனது கவிதைகளுக்கு வழிகாட்டும் முன்னோடியாக கருதுகிறேன். அது மட்டுமல்ல, தங்களை எனது குருவாகவே மதிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் இளவரசே. நான் தங்களது கவிதைகளை கேட்டு தங்கள் ரசிகனாகவே மாறிவிட்டேன். எனது கவிதைகளில் நான் எழுதிய காதல் கவிதைகளையும் தாங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? இளமையில் கவிஞனாக மாறும் எல்லோரிடமும் இயல்பாக இருக்கக்கூடியதல்லவா? அகம் சார்ந்த காதல் உணர்வு அது அவர்களின் பாடல்களில் எதிரொலிக்கத்தானே செய்யும். அந்த வகையில் உங்கள் கவிதைகளிலும் அவற்றை கண்டு நான் மகிழ்ந்திருக்கிறேன். தாங்கள் பாடிய புறம் சார்ந்த கவிதைகளை பற்றி நான் அறிவேன். ஆனால் அகப்பாடல்கள் பாடியதாக தெரியவில்லையே. என்ன இளவரசை இப்படி சொல்லிவிட்டீர்கள்? நானும் இளைஞனாக இருந்தவன் தானே, உங்கள் வயதை கடந்து வந்தவன் தானே. அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் எழுதாமல் இருந்திருப்பேனா? அப்படி என்றால் தாங்களும் காதல் கவிதை எழுதியதுண்டு என்கிறீர்கள். உண்டு. காதல் அனுபவங்களை வெளிப்படுத்தியதுண்டு என்கிறீர்கள். உண்டு. அப்படியானால் காதலித்தது உண்டு என்று சொல்லுங்கள். நிச்சயமாக உண்டு. அப்படி சொல்லுங்கள். யாரை காதலித்தீர்கள்? என் மனைவியை.